நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பானது பிரிக்ஸ் நாடுகள். சரிங்களா? பிரிக்ஸ் நாடுகள்ல முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பிரிக் மட்டும்தான், அந்த 4 கண்ட்ரீஸ் மட்டும்தான் தொடங்குனாங்க. சரிங்களா? பிரிக்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த 4 நாடுகள் தான் முதல்ல இந்த பிரிக் கூட்டமைப்பை தொடங்குனாங்க. அதன் பிறகுதான் எஸ் அப்படிங்கிற சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா உள்ள இணைந்ததுக்கு அப்புறம் தான் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பாக மாறியது. சரிங்களா? இப்போ இந்த பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பில் வெறும் 5 நாடுகள் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இப்போ 10 நாடுகளாக பிரிக்ஸ் கூட்டமைப்பில் மாறி உள்ளது. எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், யுஏஇ, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். சரிங்களா? இப்போ மொத்தம் 10 நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கு. இது இல்லாமல் இன்னும் நிறைய நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைவதற்கு காத்து கொண்டுள்ளன. சரிங்களா? சில நாடுகள் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று தங்களை இணைத்துக் கொள்வதற்காக மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றன. அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பின்வரும் பாயிண்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, இந்த பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு எங்கே உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஜூன் 16, 2009 அப்போ தான் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. முதல் மாநாடு நடந்த இடம் எங்கன்னா எக்கத்தரின்பர்க், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இடத்துல எக்கத்தரின்பர்க்ன்ற ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மாநாடு நடைபெற்றது. சரி, இப்போ தற்போது நடைபெற்ற மாநாடு எங்கன்னு பாருங்க. 17வது மாநாடு ரியோ டி ஜெனிரோ, பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 இப்போ ரீசண்டாக இது நடைபெற்றது. சரிங்களா? சரி, இப்போ பாருங்க, இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் மற்ற நாடுகள் இணைவதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டுவதற்கான காரணம் என்னன்னா, ஏற்கனவே இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு உலக மக்கள் தொகையில் 50% இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எப்பவுமே ஹியூமன் சோர்ஸ் அதிகமாக இருக்கும்போது பலம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. அதனால தங்களையும் இணைத்துக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக எதிர்பார்க்குறாங்க மற்ற குட்டி குட்டி நாடுகள்லாம். சரிங்களா? அது இல்லாமல் பொருளாதாரத்தில் 30% இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளிடையே தான் உலக அளவில் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல், அதாவது பொருளாதாரம் இருக்கு. இந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி இவங்க உலக வர்த்தகத்தில் 5ல் 1 பங்கு இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் மூலியமாக தான் நடக்குது. சரிங்களா? இப்போ தெரியுதுங்களா? இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய முக்கியம் என்னன்னு தெரிஞ்சுதான் மற்ற நாடுகள் சேருவதற்கான காரணம் என்னன்னு தெரியுதுங்களா? சரிங்க நண்பர்களே, இத்துடன் இந்த காணொலியை நான் முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் இந்த காணொலியை கண்டு பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.